உங்களுக்கு இருக்கக்கூடியதான பல நாட்கள், பல வருடங்களாக இருக்கக்கூடியதான அந்த கஷ்டம் அதெல்லாம் தவிடுபொடி ஆக போகிறது. அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இந்த வருடம் 2026 அமையுது. மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதும் சூரியன் மறைவு ஸ்தானங்களிலே மறைவது அல்லது நீச்சம் அடைவது உங்களுக்கு யோகத்தை உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் அல்லது வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நிச்சயமா வெளிநாடு போகும். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும். பல நாள செய்து முடிக்க வேண்டிய பல வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. பல நன்மைகளும் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். ஆலங்குடி அப்படின்னு ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கு. குரு பகவானுக்கு உண்டான ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலங்குடி கோயிலுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு வாங்க. குரு பகவானை கும்பிட்டு வாங்க. அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ மகர ராசிக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்கிறத விரிவா பார்ப்போங்க. முதல்ல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு எப்படியான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப நேரமாக ஒரு பலு சுமையை தூக்கி கொண்டு மூச்சு பிடித்து கொண்டு தூக்கி கொண்டு வரோம்னு வச்சுங்க. தம் கட்டி ஒரு பலுவை தூக்கிட்டு இருக்கீங்க. அந்த பலுவை தூக்குறதுக்கு இப்ப இறக்கும் அப்போ இறக்கும்னு ஒவ்வொரு இடமா இங்க வைக்க வேணாம் அங்க கொண்டு போய் வைங்கன்னு அப்படியே மாத்தி மாத்தி எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. உங்களால சுமையை இறக்க முடியாம போயிட்டு இருக்கு. கடைசியா இந்த இடத்துல தாங்க உங்க சுமையை வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சுமையை இறக்கிட்டு அந்த சுமை தாங்கி அப்பா எப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவாரோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க வரீங்க. குறிப்பா சொல்லனா உங்களுக்கு இருக்கக்கூடியதான பல நாட்கள், பல வருடங்களாக இருக்கக்கூடியதான அந்த கஷ்டம் அதையெல்லாம் விலக போகுது. அதையெல்லாம் மாறப்போகுது. அதையெல்லாம் தவிடுபொடி ஆக போகிறது. அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்களை தரக்கூடியதாக இந்த வருடம் 2026 அமையுது. மகர ராசிக்கு தான் ரொம்ப அமக்கலம்னு சொல்லலாம். ஏன் இவ்வளவுதான் சொல்றீங்க அப்படின்னா, இந்த வருடம் உங்களுக்கு 7.5 சனி விலகுது. முதல் நல்லது. அடுத்த நல்லது 6ல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வந்து ஜென்மத்தை பார்க்கிறார். அடுத்த நல்லது. அது மாதிரி பல நல்லதுகள் இருக்கு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான கிரகங்கள் அது 12ல வந்து சேருது. அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வரிசையா பார்ப்போம். மகர ராசிக்கு முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய கிரக பாதச்சாரத்தை பார்ப்போம். அதாவது அதை தொடர்ந்து இந்த வருடம் எப்படி நல்ல பலன்கள் எதுலெல்லாம் கவனமா இருக்கணும், அப்புறம் வந்து எந்த சாமியை கும்பிடணும், எப்படி கும்பிடணும், இது எல்லாம் கூட கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். நல்லா கேளுங்க. முதல்ல கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லது என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் குரு பகவான் வக்கரத்திலே இருக்கிறார். கிரக பாதத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல கிரகசாரத்தை பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்திலே வக்கரம் பெற்று இருக்கிறார். இது நல்லதா? 100% நல்லது. இப்படி சாமி குரு பகவான் மறைஞ்சுட்டார்னு சொல்றீங்க, ஆனா அது நல்லதுன்னு சொல்றீங்களே எப்படி அப்படின்னு நீங்க ஒரு பெரிய கேள்வி எழுப்பலாம். நல்லா சொல்றேன் கேளுங்க. 12ஆம் அதிபதி, 12ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த இடத்திலே செல்ல இருக்கக்கூடியதான விஷயங்கள், பல விஷயங்கள் உங்களை மறைக்கக்கூடியதான ஸ்தானம். உங்களுடைய தொழிலாகட்டும் அல்லது உங்களுடைய கடின உழைப்பாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயர்களாகட்டும், அத்தனையும் மறைக்கக்கூடிய ஸ்தானம். அதுக்கு காரணகர்த்தா யாருன்னா குரு. அப்போ அதற்கு உடைய குரு பகவான் இப்போ அவரு மறைஞ்சிடுறார். அப்போ அது என்ன ஆகும்? உங்களுக்கு கெடுபலன் தரக்கூடியதான ஒரு கிரகம் மறைந்தால் என்ன? உங்களுக்கு நன்மை. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எதிரியின் எதிரி நமக்கு நண்பன் அப்படின்பாங்க. அதே மாதிரிதான்
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. விபரீத ராஜயோகம்னு பேரு. அதனால இது முதல்லயே அந்த குரு பகவான் 6 செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு யோகம். மகர ராசி காலங்க அமக்கலாம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதும் சூரியன் மறைய வேண்டும். சூரியன் மறைவு அப்படின்னாலே நீங்க என்ன நினைச்ச கூடாதுன்னா, சாயந்தரம் ஆனா 6 மணி ஆயிடுச்சுன்னா சூரியன் மறைஞ்சிட்டார், அதனால எப்போதும் சாயந்தரம் ஆனா மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதுன்னு நினைக்காதீங்க. அந்த மறைவு அல்ல. இந்த மறைவு நான் சொல்லுவது ஒரு ஜாதக ரீதியாக மறைவு ஸ்தானங்கள்னு இருக்கு. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இது எல்லாம் மறைவு ஸ்தானம். அதே போல நீச்சம் அடையக்கூடிய ஸ்தானம். ஒவ்வொரு கிரகமும் எங்கே உச்சம் அடைகிறதோ அதிலிருந்து சம சப்தமத்தில் நீச்சம் அடையும். அது மாதிரி நீச்சம் அடைகிறது, புரிஞ்சுக்கிறீங்களா? அது மாதிரி சூரியன் மறைவு ஸ்தானங்களிலே மறைவது அல்லது நீச்சம் அடைவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய ஆரம்பமும் மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் மறைந்து இருக்கிறார். சூரியன் மறைஞ்சுதான் இந்த வருடமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. இந்த கிரக பாதசாரத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். அதுபோக 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பண்றாங்க. பெரிய 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 செலிபிரிட்டியோடைய ஜாதகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 6, 8, 12 அந்த பரிவர்த்தனை இருக்கும். இந்த பரிவர்த்தனா யோகம் இருந்தா தான் அவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியஸ்தரான வளர்ச்சி அடைவதற்கான யோகம் உண்டு. அந்த யோக அமைப்பு உங்களுக்கு இப்போ ஜனன ஜாதகத்துல உங்களுடைய கோச்சார ஜாதகத்துல அமையுது. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை என்னன்னா, 12ஆம் இடத்திலே புதன் மறைகிறார், நல்லது, 6ஆம் அதிபதி. அதே மாதிரி 8ஆம் சூரியன் அவரும் மறைகிறார், நல்லது. கூடுதலாக அங்கே செவ்வாய் பகவானும் சுக்கிரனும் மறைகிறார். 11ஆம் அதிபதியும் உங்களுடைய 10ஆம் அதிபதியும் மறைகிறார். அதனால உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் அல்லது வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க நிச்சயமா வெளிநாடு போவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் அந்த ஃபிளைட் ஏறுவதே ஒரு ஆசையாக இருக்கும். ஃபிளைட் ஏறணுன்றதே ரொம்ப ஒரு கனவாக, பல நாள் கனவாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிச்சயமா இந்த வருடம் ஒரு பெரிய வெளிநாடு சென்று வருவது, இன்ப சுற்றுலாக்கள் போயிட்டு வருவது, அமோகமான வளர்ச்சிகள் அடைவது, அது மாதிரி ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கை அமைவதுன்னு பல நன்மைகள் இந்த வருஷம் இருக்கு. அதனால பெரிய பிக்னிக், பெரிய டூர், பெரிய விஷயங்கள், தொழில் ரீதியாக வெளிநாடு போறதுன்னு பல நன்மைகள் இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம். அதே மாதிரி கவனிச்சீங்கன்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் பாவத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காரு. அவங்க 2ஆம் பாவத்துல இருக்காரு. இது 7.5 சனியா, நிச்சயம் 7.5 சனி தான், கவலைப்படாதீங்க. இது எது வரைக்கும் இருக்கும்னா இந்த வருடத்தினுடைய முதல்ல இருக்கக்கூடியதான 2 மாதங்களுக்கு தான். அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா மார்ச் மாசம் 6ஆம் தேதி சனி மாறிவிடுகிறார். அதனால யோக பலன் யாருக்குன்னா மகர ராசிக்காரங்க தான். 7.5 விட்டாலே நல்லது தானே. 7.5 வருஷம் உங்களை படாத பாடுபடுத்தின சனி பகவான் இப்ப பொறுமையா போறோம், நீ கொஞ்சம் நல்லதை அனுபவிச்சுக்கோ, மறுபடியும் நான் சுத்தி வரும்போது நான் உன்னை பாத்துக்கிறேன்ட்டு உங்களை விட்டுட்டு போறாரு. அதனால மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடக்க போகுது இந்த வருடத்துல. அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடியது முக்கியம் என்னன்னா, குரு 6ல மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ 7ஆம் பாவத்துல உங்க நேரடியாக உங்களை பார்ப்பாரு. அதனால என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜனனத்துக்கு வருது. அதனால உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை இருக்கும். பல நாளை செய்து முடிக்க வேண்டிய பல வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீங்க. பல நன்மைகளும் ஏற்படும். குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும். முக்கியமா கவனிச்சிங்க அப்படின்னா அந்த சமயத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ராகு கேது வேற மாறுறாரு. ஜென்மத்துக்கு ராகு வராரு, 7ஆம் பாவத்துக்கு கேது வராரு. அதனால அந்த சமயத்துலலாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆலங்குடி அப்படின்னு ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கு. குரு பகவானுக்கு உண்டான ஒரு முக்கியமான க்ஷேத்திரம். தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலங்குடி கோயிலுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு வாங்க. அவருக்கு மிகவும் பிடித்தமானது மல்லி புஷ்பம் மலர். பலரும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற புஷ்பம் சாத்துங்கன்னு சொல்றாங்க. சாத்தலாம், தப்பு இல்லை. அவருக்கு நிறம் மஞ்சள், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனால்
அவருக்கு பிடித்த புஷ்பம் மல்லிப்பூ. அதனால அந்த மல்லிப்பூவை கொண்டு அவருக்கு சரம் தொடுத்து போடுவது, மல்லிப்பூவினால் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க குரு பகவானுக்கு. இந்த குரு பகவான் அப்படிங்கிறப்போ நான் ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கிரகத்திலே பார்க்கக்கூடிய குரு பகவான், நவகிரகத்திலே பார்க்கக்கூடிய குரு பகவானும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் வேறுதான். ரெண்டுமே வேற. ஒன்னும் நல்லா புரிஞ்சுங்க. இவர் நவகிரகத்துல கூட கிரக அந்தஸ்து கொண்டவர். அவர் பரம்பொருள் சிவபெருமானின் அட்டாஷ்ட மூர்த்திகளிலே ஒருவர் தட்சிணாமூர்த்தி. அதனால இவருக்காக அவர் வழிபாடு பண்ணலாமா, அவருக்காக இவரை வழிபாடு பண்ணலாமாங்கிறதுலாம் தேவையே இல்லை. பொதுவாகவே நம்ம சுவாமியை எந்த நேரத்துல கும்பிட்டாலும் பிரதோஷத்துல கும்பிட்டா எப்படி சிறப்போ அதே போல வியாழக்கிழமையில கும்பிடுறது தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு தான். அதனால தட்சிணாமூர்த்தியை நீங்க வணங்கி வந்தீங்கன்னா குரு பகவானினுடைய அனுகிரகம் மகர ராசி ஆகிய உங்களுக்கு கிடைக்கும். வியாழக்கிழமையில குரு பகவானை கும்பிட்டு வாங்க, அமோக வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு. சிவாய நமக.